பெரியவா போற்றி, பெரியவா போற்றி, பெரியவா எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி, இறைவா போற்றி, இறைவா சர்வஜா சர்வவியாபி மகாபெரியவா சரணம், மகாபெரியவா சரணம், சர்வஜா சர்வவியாபி மகாபெரியவா சரணமாய பிறப்பருக்கும் மகாபெரியவா போற்றி, மாய பிறப்பருக்கும் மகாபெரியவா போற்றி. அபார கருணா சிந்தும் ஞானம் சாஸ்திரப்பணம் ஸ்ரீ சந்திரசேகர குரும் பிரணமாமதானம் கலியுதயம் காஞ்சிமான் யூடியூப் சேனல் பிரத்யேகமாக மகாபெரிய பக்தர்களுக்கு ஏற்பட்டு கொண்டிருக்கும் மடங்களில் ஒவ்வொரு நாளும் ஒரு அனுபவத்துக்கு ஒரு தலைப்பு. இந்த அனுபவத்தோட தலைப்பு ரொம்ப பசிக்கிறது ஆகாரம் சீக்கிரம் கொடு, ரொம்ப பசிக்கிறது ஆகாரம் சீக்கிரம் கொடு. இந்த சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவெல்லாம் பண்ணுங்கள், தினமே பாருங்கள். நம்ம என்ன சொல்கிறோம் அப்படிங்கிறத டிஸ்கிரிப்ஷன் நம்ம ஒரு சேனலில் பெரியவாடி அனுகிரகத்தில் கொடுத்துட்டு வரோம். எல்லாத்துக்கும் தலைப்புன்னு கொடுக்குறோம். அந்த தலைப்பு எதுவுமே ஒரு தலைப்பு மாதிரி இன்னொரு தலைப்பு இருக்கவே இருக்காது. அப்படி எல்லாமே பெரியவாரோட அனுகிரகம் தான். இது ரொம்ப வருஷம் முன்னால் ஒரு நடந்த இன்சிடெண்ட் மாதிரி தெரியுது. காஞ்சிபுரத்தில் மடத்துக்கு கொஞ்சம் தூரத்தில் ஒரு ஹிந்தி பண்டிட்டு வசிச்சுன்னு வர்றார். மடத்தோட சம்மந்தப்பட்டவர் தான், வருவார் போவார் மடத்துக்கு. அவர் ஹிந்தி பண்டிட்னா அவர் இது வரும்போது லெக்சர்ஸ் அதாவது வரும்போது வருவாராக இருக்கும். அவர் அவர் மகாபெரியோட அத்தியந்த பக்தர். இந்த ஹிந்தி பண்டிட்டு அவரோட டாக்டர் டாக்டர் ராமமூர்த்தி அப்படிங்கிறவர் அங்கே காஞ்சிபுரத்துலேயே இருக்கவர் தான். பண்டிட்டுக்கு ரொம்ப உடம்பு சரியில்லை, ஏகப்பட்ட ஃபீவர் அந்த மாதிரி இருக்குது. அதனால் அந்த டாக்டரை போய் பார்த்துட்டு அவரை விசிட் பண்ணி அவருக்கு மருந்து மாத்திரைலாம் கொடுத்துட்டு இங்கே 100% ரெஸ்ட்டில் இருக்கணும், பெட் ரெஸ்ட்டில், ரொம்ப ஸ்ட்ரெயினே பண்ணிக்கக்கூடாது, நடமாட்டமே வேண்டாம், பேசாமல் இருங்கோ அப்படின்னு சொல்லி கொஞ்சம் வார்னிங் பண்ணிவிட்டு அவர் போயிருக்கார். அவர் அந்த பக்கம் போகிறாருன்னா இங்கே பெரியவா தான் இங்கே உட்காந்துட்டுருக்காரு மடத்தில். அரிசி கஞ்சி மட்டும் குடிங்கோ, ரசம் கூட வேண்டாம், இந்த காரம் இருக்கும் அது கூட வேண்டாம் அப்படின்ற அளவுக்கு அவர் அரிசி கஞ்சி மட்டும் குடிங்கோ அப்படின்னு சொல்லிட்டு போயிருக்கார் அந்த டாக்டர். 4-5 நாள் ஓடிடுத்து. ஆனால் அவர் இப்படியே டாக்டர் சொன்னதை ஸ்ட்ரிக்டாக ஃபாலோ பண்ணிட்டு இருக்காரு. ஜுரம் போகலை. பெரியவாளுக்கு தெரிஞ்சு போயிட்டுருக்கு. பெரியவா தான் பரமேஸ்வரன். அவர் என்ன பண்ணார், ஒரு ஜட்கா வண்டி மடத்துக்கு உண்டு, அதை அமுச்சிருக்கார். அமுச்சு போயிட்டு அந்த ஹிந்தி பண்டிட்டை கூட்டின்னு வா, நான் சொன்னேன்னு கூட்டின்னு வாண்டார். விஷயம் ஒன்றும் சொல்ல மாட்டா பெரியவா. அது ஒரு ஜட்கா வண்டி ஓட்டுறவன் கூட ஒரு ஒரு அசிஸ்டண்ட் சிஷ்யர் அமைச்சிருக்காரு. ஏன்னா பாவம் அவர் எழுந்து கூட முடியாது, நடமாட முடியாது, அவர் பிடிச்சின்னு வரணும் கைத்தாங்களா, அதுக்காக தெரியும் பெரியவாளுக்கு. அப்புறம் அவர் எப்படி போகிறான்றதை பெரியவா தான் டிசைட் பண்ணுவார், பரமேஸ்வரன். அந்த சிஷ்யர் போனால் பண்டிட்கிட்ட நல்லா படுத்துன்னு இருந்தவர், நல்லா ரெஸ்ட் எடுக்கிறவர். பெரியவா கூப்பிடுறாரு, உத்தரவாதனோடனே எழுந்து கிளம்பினாராம். ஆனால் வேற ஒரு யாரோ சொன்னதில் நான் கேள்விப்பட்டிருக்கேன், அவள் பொண்ணு ஏன்பா போகிறீங்கோ, இந்த மாதிரி உடம்புல போகணுமா அப்படின்ற அளவுக்கு கேட்டிருக்காங்க. அது எனக்கு தெரியல. நான் கேட்டபோது சொன்னவா அதை சொல்லலை. அப்படி எதுவும் கிடையாது. அவர் நான் போகிறேன்னு கிளம்பிட்டார், அவ்வளோதான். பொண்டாட்டிக்கிட்டே இப்போ கஞ்சி கொடு அப்படின்னு சொல்லிட்டு அரிசி கஞ்சி ஒரு தடவை குடிச்சிட்டு அங்கே போனால் பெரியவாளை பார்க்க போனால் எவ்வளோ நேரம் ஆகும்னு தெரியாது. அதனால் அது ஒரு டம்ளர் மட்டும் குடிச்சிட்டு வந்துட்டாருங்க. ஜட்கா வண்டியில் ஏறிண்டார். ஏறுறதுக்கு முன்னாடி அவரால் நடக்கக்கூட முடியல, பெட்லேருந்து கீழே இறங்கி போகிறோம். அதுக்கு அந்த கூட வந்த அணுக்கு தொண்டர் ஒருத்தர் வந்திருக்காரு, சிஷ்யர். அவர் தான் அவரை பிடிச்சின்னு தான் அவர் வந்திருக்கார். ஏறி உட்காந்துருக்கார், போனார், எல்லாம் நடந்தது. அங்கேயும் இறக்கி அவர் தான் கூட்டுன்னு போனார், எல்லாம் நடந்தது. அவரால் நடக்கக்கூட முடியல. பெரியவா அங்கே உட்காந்துட்டுருக்கார், நிறைய பேருக்கு அனுகிரகம் பண்ணிகிட்டே இருக்கார். இவர் கொஞ்சம் தள்ளி போய் ஒரு இடத்துல உட்காந்துட்டார். பெரியவா மற்ற பேருக்கு பிரசாதத்தை கொடுத்துட்டு இவரை பார்த்துட்டே இருக்கார், வேறு ஒன்றும் பண்ணல. அவர் கூப்பிட்டுலாம் ஒன்றுமே பண்ணல. இப்போது நிறைய பேருக்கு பிரசாதம் கொடுக்குறாரு. கிட்டத்தட்ட 2 மணி நேரம் ஆறுது. இவர் அங்கே போய் உட்காந்ததுலேருந்து இந்த பண்டிட்டு 2 மணி நேரம் போயிருக்கு. மற்ற பேருக்கெல்லாம் அனுகிரகம் பண்ணிகிட்டே இருக்கா, இவருக்கு பண்ணலையே அப்படின்னு நினைக்கக்கூடாது. அந்த யார் கூட போயிட்டு வந்தாரோ அந்த சிஷ்யருக்கு பாவமாக இருக்குது. என்னடா அவர் வந்ததை நம்ம சொல்லிட்டோம் பெரியவாளுக்கு, பெரியவா இப்படி தலையாட்டினாலே, ஆனால் இப்போ மறந்து போயிட்டாலே, பெரியவாளுக்கு வயசாக எடுத்து மறந்து போயிட்டுப்பாளன்னு திருப்பி போய் ஞாபகப்படுத்தினாலாம். பெரியவா அவர் அப்படியே பார்த்துருக்கார், ஒரு முறை விட்டுருக்கார், எனக்கு தெரியாதான்ற மாதிரி. அப்புறம் அவர் பேசாமல் விட்டுட்டார் போல இருக்குது. அப்புறம் அந்த 2 மணி நேரம் போன பிறகு தான் அவர் அங்கே கூப்பிட்டுன்னு வா அப்படின்னு. இந்த சிஷ்யர் ஓடி போய்
அவர் எழுப்பணுமே, பாவம் யார் எழுதுக்கிறாருன்னா அவர் பிடிச்சிக்கணும், இல்லைன்னா கீழே ஊந்துறாரு, ஒரு வீக்கு. இப்போ தான் அந்த இண்டிபெண்ட் தள்ளி விட்றாராம். இல்லை இல்லை வேண்டாம் நானே எழுந்துக்கிறேன் அப்படின்னு எழுந்துட்டாராம். அவரே எப்படி எழுந்துட்டாருன்னா, பெரியவா அங்கேருந்து அனுகிரக பார்வை இருக்க, அது எப்படி. அதனால் நேரம் வந்தாராம். பெரியவா வந்து அவருக்கு பிரசாதத்தை கொடுத்துட்டு சரி போயிட்டு வா அப்படின்ட்டார். அவரும் ஏன் என்னை கூப்பிட்டீங்கன்னு அவரும் கேட்கல, பெரியவாளும் யாருக்கிட்டையும் ஒன்றும் சொல்லிக்கல. இப்போ சிஷ்யர் வந்து அவர் கூட போனோமே அவர் இறக்கிறதுக்கு, அந்த இது ரிக்ஷா அந்த இதில் தான் அவருக்கு ஜட்கா வண்டியில் தான் போகணும். அங்கே போய் அவரை ஏற்றலான்னு அவர் போனால் நீ வரவே வராத, வேண்டாம் நானே போய்க்கிறேன், எனக்கு எல்லாம் சரியாக எடுத்து நான் போய்க்கிறேன் அப்படின்ட்டார். அவர் கிளம்பி அவரே ஜட்கா வண்டியில் போனார், வீட்டுக்கு போயிட்டார். ஸோ அதனால் பெரியவா கிட்ட அவர் என்ன விஷயம்னு சொல்லலை, பெரியவாளும் எதுவும் கேட்டுக்கல, சிஷ்யருக்கும் எதுவும் புரியலை, இண்டிபெண்ட்டுக்கும் என்ன நடந்ததுன்னு தெரியல. ஆனால் கடைசியில் என்ன ஆச்சு அப்படின்னா குணமாயிடுத்து அவருக்கு வீட்டுக்கு போன உடனே அவருக்கு வந்த பசி பார்த்தா ஏகப்பட்ட ஓர பசியாக இருக்குது. பெரியவா உடனே பொண்டாட்டி கிட்ட சொல்லியிருக்கார், எனக்கு உடனே சாதம் போடு, நல்லா காரசாரமாக எனக்கு போடு அப்படின்னு கேட்டு உடனே போட ஆகாரத்தை போடு, பசிக்கிறதுன்னாராம். ஏன்னா ஜுரம் போயிடுத்துனா எப்படி பசிக்கும் எல்லாருக்கும் தெரியும். அப்படி ஒரு பசி வந்திருக்கு அவருக்கு. ஆகாரத்தை போடு, ரொம்ப பசிக்கிறது, ஆகாரம் சீக்கிரம் கொடு அப்படின்னு கேட்டு வாங்கி சாப்பிட்டாருன்னு. அடுத்த நாள் வந்து டாக்டர் வந்து ரெகுலராக வீட்டுக்கே வந்து செக் பண்ணுவார். ஏன்னா இவரால் நடக்கவே முடியாத அப்படிப்பட்டவர் தானே. அதனால் அந்த டாக்டர் ராமமூர்த்தியா அவர் வந்தார், வீட்டுக்கு வந்தார். அவர் ஜாலியாக உட்காந்துட்டு இதை படிச்சுட்டு இருக்காருன்னு தெரியல. இவருக்கு எல்லாம் போயிடுத்து, அவருக்கு அதிசயமாக எடுத்து, எப்படி சீக்கிரம் குணமாக எடுத்து, அவர் கொடுத்த மருந்துனாலையோ அப்படிங்கிற மாதிரி, ஐயோ இல்லை வேறு ஏதாவது மருந்து சாப்பிட்டேலோ அப்படின்னு அவர் கேட்குறேன். ஏன்னா அவர் மருந்தில் அவருக்கே நம்பிக்கை இல்லை, இவ்வளோ சீக்கிரம் குணமாக இருக்காரு. அப்புறம் அவர் சொன்னார், இல்லை நான் வந்து பெரியவா கூப்பிட்டான்ட்டு அங்கே போனேன், அங்கே கொஞ்சம் நேரம் எடுத்துகிட்டு வந்தேன் அப்படின்னாராம். அது நம்மளுக்கு ஒன்று தெரிஞ்சுக்கணும், அந்த பண்டிட்டுக்கே தெரில, அந்த டாக்டரை சொன்னாராம், ஓ ஜுரம் போயிடுத்து எல்லாம் பெரியவா கடாட்சம் தான் அப்படின்னு அவர் சொன்னாராம். அந்த டாக்டர் வந்து கரெக்டாக சொல்லியிருக்கார். ஜெய் ஜெய்சங்கர் ஹரசங்கர மகாபிரிவ பாதவிச்சரம் மகாபிரிய பாதவிச்சரம்.